வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன். அடிக்கடி நாம மாற்றினோம், மாற்றினால், மாறியது, மாறிவிட்டது இந்த மாரியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அப்படின்னு பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா மேக் இன்டூ, டர்ன் இன்டூ என்ன டிஃபரன்ஸ்ன்றத கத்துக்க போறோம். எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். அவ பால்கனியை ஒரு சிறிய தோட்டமாக மாற்றினாள். தண்ணீர் பனியாக மாறியது. இட்லிய உப்புமாவா மாத்துனா. இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ எங்க மேக் இன்டூ, எங்க டர்ன் இன்டூ அப்படின்னு கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது மேக் இன்டூ. மேக் இன்டூ அப்படின்னா, கிராஃப்ட் பண்றது, கிரியேட் பண்றது, ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவது, இன்னொரு பொருளை உருவாக்குவது, இப்படியெல்லாம் நம்ம அர்த்தம் சொல்லலாம். ஸோ குறிப்பா மேக் இன்டூவ யூஸ் பண்றப்போ, நம்ம ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? அது எதால் செய்யப்பட்டது, எத வச்சு அத செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தாலே நமக்கு தெரியும். விசிபிளா தெரியும். இப்ப நீங்க ஒரு வுடன் சேர் பண்றீங்க. மரத்தை வச்சு ஒரு சேர் பண்றீங்கன்னா, அந்த சேர பார்த்தாலே அது வுட்டால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாரி இடங்கள்ல தான் நம்ம மேக் இட் டூ யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி மேக் இட் டூ யூஸ் பண்றப்போ அதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். ஸோ மேக் இட் டூ யூஸ் பண்றப்போ சப்ஜெக்ட், மேக் எது எதுவா மாறுனுச்சு? ஆப்ஜெக்ட் இன்டூ நியூ ஃபார்ம். இந்த ஸ்ட்ரக்சர தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். மேக்குன்னு காமனா போட்டுருக்கோம். பாஸ்ட் டென்ஸா இருந்தா மேடுன்னு வச்சுப்போம். நீங்க டென்ஸ்க்கு ஏத்த மாரி இத அப்படியே சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா, அவள் வீட்டை குழந்தைகளுக்கான ஒரு சிறிய பள்ளியாக மாற்றினாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அது எப்படி இருந்தாலும் வீடு தான். ஸோ சின்னதா ஒரு கிண்டர் கார்டன் மாரி மாத்துறப்போ, ஜஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள இருக்க பொருள எடுத்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு தேவையானத உள்ள வைப்பாங்க. அவ்வளோதான் இல்லையா? ஸோ பார்த்தா இது அவங்க வீடு போல இருக்கு. ஒரு வீடு அப்படின்றது தெரியும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல மேக் வச்சு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர அப்படியே நீங்க ஃபில் பண்ணலாம் ஈஸியா. ஸோ சப்ஜெக்ட் வந்து அவள், ஷி. பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால மேட். ஷி மேட் வாட்? அவளுடைய வீட்டை, ஹர் ஹவுஸ் இன்டூ ஒரு சிறிய பள்ளியாக, அ ஸ்மால் ஸ்கூல். குழந்தைகளுக்கான ஒரு சிறிய பள்ளியாக, ஃபார் கிட்ஸ். ஷி மேட் ஹர் ஹவுஸ் இன்டூ எ ஸ்மால் ஸ்கூல் ஃபார் கிட்ஸ். ஷி மேட் ஹர் ஹவுஸ் இன்டூ எ ஸ்மால் ஸ்கூல் ஃபார் கிட்ஸ். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவர் காலி பாட்டில்களை மலர் குவளைகளாக மாற்றினார். கிராஃப்ட் பண்றார். புதுசா ஒண்ணு கிரியேட் பண்றார். ஸோ கிராஃப்ட் பண்றோமா, அத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. கிராஃப்ட் பண்ற எல்லா இடங்கள்லயுமே நம்ம மேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அந்த ஃபைனலா வர்ற அந்த ஃப்ளவர் வேஸ பார்த்தாலே நமக்கு தெரியும். அது வந்து பாட்டில்ல வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இல்லையா? அப்ப மேக் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ அவர் மாற்றினார். சப்ஜெக்ட் வந்து ஹி. பாஸ்ட் டென்ஸ். அதனால ஹி மேட் தி எம்ப்டி பாட்டில்ஸ் இன்டூ ஃப்ளவர் வேஸ். ஹி மேட் தி எம்ப்டி பாட்டில்ஸ் இன்டூ ஃப்ளவர் வேஸஸ். நான் மீதி இருக்கிற சாதத்த எல்லாம் ஃப்ரைட் ரைஸா மாத்தப் போறேன். ஃப்ரைட் ரைஸ்ல வந்து ரைஸ் அப்படியே தெரிய தான் போகுது. ஃப்ரைட் ரைஸா மாத்தினாலும் அது சாதமா தான் தெரியும். இல்லையா? அப்போ மேக் இன்டூ. நான் மாற்றப் போகிறேன் இருக்கு. போகிறேன் இருக்கு. அதனால ஐ அம் கோயிங் டூ. ஐ அம் கோயிங் டூ மேக். எத எதுவா மாற்றப் போறோம்? லெஃப்ட் ஓவர் ரைஸ ஃப்ரைட் ரைஸா மாத்தப் போறோம். ஐ அம் கோயிங் டூ மேக் த லெஃப்ட் ஓவர் ரைஸ் இன்டூ ஃப்ரைட் ரைஸ். ஐ அம் கோயிங் டூ மேக் த லெஃப்ட் ஓவர் ரைஸ் இன்டூ ஃப்ரைட் ரைஸ். அவள் பழைய சேலையை ஒரு அழகான திரைச்சீலையாக மாற்றினாள். கர்டனா பண்ணிட்டா. கர்டனா பண்ணாலும் அது சாரிலேருந்து பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். அதே மாரி இது வந்து ஒரு கிராஃப்ட் பண்றது, கிரியேட் பண்றது. அதனால மேக் இன்டூ கரெக்ட்டா இருக்கும். மாற்றினாள் பாஸ்ட் டென்ஸ். இப்ப ஷி மேட். எத எதுவா? பழைய சாரிய ஒரு பியூட்டிஃபுல் கர்டனா. ஷி மேட் த ஓல்டு சாரி இன்டூ அ பியூட்டிஃபுல் கர்டன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க வந்து ஒரு கதை கேட்கிறீங்க. இந்த கதைய ஒரு திரைப்படமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்றீங்க. இத யாரு, எத மாத்துறது அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ல இல்ல இது. இந்த கதையை ஒரு படமாக மாற்றலாம் அப்படின்னு தான் இருக்கு. இப்ப பாசிவ் வாய்ஸ்ல சொல்லணும். அப்ப திஸ் ஸ்டோரி மாற்றலாம். கேன் பி மேட் இன்டூ அ மூவி. திஸ் ஸ்டோரி கேன் பி மேட் இன்டூ அ மூவி. அதாவது இந்த கதையை திரைக்கதையாக மாற்றலாம். அப்படிதான் மீன் பண்றோம் நம்ம. ஸோ அந்த பேசிக்கான ஸ்டோரியில எந்த சேஞ்சஸ் இருக்க போறதில்ல. திரைக்கதை அப்படிங்கிறப்போ அதில வந்து சீன்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் இல்லையா? ஸோ அந்த பேசிக் ஃபார்ம் வந்து அப்படியே தான் இருக்க போது. அதனால தான் இந்த இடத்துல நம்ம மேக் இன்டூவ யூஸ் பண்றோம். திஸ் ஸ்டோரி கேன் பி மேட் இன்டூ அ மூவி. இப்போ நம்ம பார்க்க போறது டர்ன் இன்டூ.
ஸோ டர்ன் இன்டூ கொஞ்சம் ட்ரிக்கி. ஆனால் பேசிக்கான விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கையாக இல்லை காலப்போக்கில் ஒருத்தர் இன்னொரு நிலையை அடைவது, இல்ல ஒண்ணு இன்னொரு நிலையை அடைவது, இப்படி நம்ம சொல்லலாம். அதுலயும் குறிப்பா, எங்கெல்லாம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினது இயற்கை, டைம், கெமிக்கல் சேஞ்சஸ், மேஜிக்கல் சேஞ்சஸ் இத பத்தியெல்லாம் பேசுறப்ப நம்ம டர்ன் இன்டூவ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இயற்கையான மாற்றம், படிப்படியா காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றம், கெமிக்கல் சேஞ்சஸ், மேஜிக்கலா ஏதாவது ஒரு மாயஜாலத்தை யூஸ் பண்ணி மாத்துறது. ஸோ அந்த மாரி இடங்கள் எல்லாம் நம்ம வந்து டர்ன் இன்டூவ யூஸ் பண்ணுவோம். அதே மாரி அந்த ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்டா இருக்கும். ஒரிஜினல் ப்ராடக்ட்லேருந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. புழு பட்டாம்பூச்சியாக மாறியது. ஸோ உங்களால இமேஜின் கூட பண்ண முடியாது. கேட்டர்பில்லர் எப்படி இருக்கும்? பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும்? எவ்வளோ அழகா இருக்கும் பட்டர்ஃப்ளை. கேட்டர்பில்லர் பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ கம்ப்ளீட் சேஞ்சஸ் அதே மாதிரி இது வந்து இயற்கையான மாற்றம், படிப்படியான மாற்றம். அப்ப நம்ம டர்ன் இன்டூவ யூஸ் பண்ணுவோம். ஸோ மாறியது பாஸ்ட் டென்ஸ். இப்ப சப்ஜெக்ட் பாருங்க. The caterpillar turned into a butterfly. நீங்க வெறுமனே மாற்றியது, மாற்றினால் அப்படின்னா மேக் இன்டூ, மாறியதுன்னா டர்ன் இன்டூ அப்படி ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஏன்னா இதுலயும் மாற்றினால்ங்கிற மாதிரி சென்டென்சஸ் வரும். ஸோ அதனால நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன மாதிரியான மாற்றம்? Who caused the changes? அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். So the caterpillar turned into a butterfly. அது வந்து ஒரு சின்ன கடை. அது காலப்போக்குல பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக மாறியது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அப்ப படிப்படியா அந்த கடை வந்து நல்லா வளர்ந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் அளவுக்கு அது வந்து முன்னேறுனுச்சு. ஸோ ஓவர் த இயர்ஸ் டைம் அண்ட் படிப்படியான மாற்றம். அதனால தான் நம்ம இந்த இடத்துல டர்ன் இன்டூவ யூஸ் பண்றோம். அப்ப த ஸ்மால் ஷாப் turned into past tense turned into a big supermarket. The small shop turned into a big supermarket. மந்திரவாதி ஒரு காகிதத்தை ஒரு பறவையாக மாற்றினார். மேஜிக்கல் சேஞ்சஸ். அப்ப நாம டர்ன் இன்டூ யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இதை இதுவாக மாற்றினார் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களான்னா சப்ஜெக்ட் டர்ன் ஆப்ஜெக்ட் இன்டு நியூ ஃபார்ம். எப்படி நம்ம மேக் இன்டுக்கு யூஸ் பண்ணோம் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் இங்கே யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பாருங்க மந்திரவாதி த மஜிஷியன். டர்ன்டு த பேப்பர் எதை எதுவாக காகிதத்தை பறவையாக. டர்ன்டு த பேப்பர் இன்டு அ பேர்ட். த மஜிஷியன் டர்ன்டு த பேப்பர் இன்டு அ பேர்ட். இப்போ ஒருத்தர் பேப்பரை வச்சு ஒரு பேப்பர் பேர்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா கிராஃப்ட் பண்ணுறாங்க. பேர்டு மாதிரி அதை மடித்து பண்ணுறாங்க. ஃபைனலாக அந்த பேர்டும் பேப்பரால் செய்யப்பட்ட ஒரு பேர்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் மேக் இன்டு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஒரு பேப்பர் ஒரு பேர்டாகவே உயிருள்ள ஒரு பேர்டாகவே மாறிடுச்சு. அதை அப்படி மாற்றிட்டார் அவர். ஸோ கம்ப்ளீட் சேஞ்சஸ். ஸோ அதனால தான் இந்த இடத்துல டர்ன் இன்டு கரெக்டாக இருக்கும். அந்த கிராமம் காலப்போக்கில் ஒரு நகரமாக மாறியது. ஓவர் த இயர்ஸ், ஓவர் டைம், படிப்படியான மாற்றம். அதனால தான் நம்ம இந்த இடத்துல டர்ன் இன்டு யூஸ் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் பாருங்க இந்த கிராமம் the village turned into a city over time. The village turned into a city over time. நீ ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. முன்னாடியெல்லாம் எவ்வளோ நேரோவா இருக்கும் அந்த ரோடெல்லாம். இப்போ எல்லா நேரோ ரோட்ஸும் ஹைவேயா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நேரோ ரோடுலேருந்து ஹைவேன்றப்போ கம்ப்ளீட் சேஞ்சஸ் இல்லையா? ஸோ அதனால தான் டர்ன் இன்டுவ சொல்ல போறோம். அந்த குறுகிய சாலைகள் எல்லாம் all those narrow roads மாறிவிட்டது. have turned into இப்போது மாறிவிட்டது. அதனால have now turned into highways. All those narrow roads have now turned into highways. புகழ் அவனை ரொம்ப அகங்காரமான மனிதனாக மாற்றிவிட்டது. ரொம்ப அரகண்டா அவனை மாத்திடுச்சு. கேரக்டர் சேஞ்ச். அதுவும் இந்த இடத்துல யாரும் கிராஃப்ட் எல்லாம் பண்ணல, கிரியேட்லாம் பண்ணல. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா நடந்த ஒரு மாற்றம். புகழ்னால அவனே இப்படி மாறிட்டான். அப்ப டர்ன் இன்டு. இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பாருங்க ஃபேம் புகழ். ஃபேம் அவனை அகங்காரமான மனிதனாக மாற்றியது. அப்ப turned him into an arrogant man. Fame turned him into an arrogant man.
அந்த படம் அவ்வளவா யாருக்கும் தெரியாத அந்த நடிகரை சூப்பர் ஸ்டாராக மாற்றியது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். யாருக்கும் தெரியாத ஒரு நபரை சூப்பர் ஸ்டாராக மாற்றியது. நோ கிராஃப்ட். அதனால இந்த இடத்துல டர்ன் இன்டூ. த மூவி டர்ன்ட் யார? அவ்வளவாக யாரும் அறியாத அந்த நடிகர். த அன்னவுன் ஆக்டர் இன்டூ அ சூப்பர் ஸ்டார். The movie turned the unknown actor into a superstar. அந்த விஞ்ஞானி தண்ணீரை எரிபொருளாக மாற்றினார். கெமிக்கல் சேஞ்ச். தண்ணீரை ஃபியூயலா மாத்திட்டார். அப்போ சப்ஜெக்ட் பாருங்க. த சயின்டிஸ்ட் டர்ன்ட் எத? வாட்டரை ஃபியூயலா. த சயின்டிஸ்ட் டர்ன்ட் வாட்டர் இன்டு ஃபியூயல். த சயின்டிஸ்ட் டர்ன்ட் வாட்டர் இன்டு ஃபியூயல். எவ்வளோ சிம்பிள் இல்லை? ஸோ மேக் இன்டூ டர்ன் இன்டூ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நேரம் நல்லாவே கிளியராகவே புரிஞ்சிருக்கும். ஸோ மேக் இன்டூங்கிறது கிராஃப்ட் பண்ணுற மாதிரி ஒன்றை இன்னொன்னா மாற்றுறது. அந்த ஃபைனல் ப்ராடக்டில் நீங்கள் எதை வச்சு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது விசிபிளாக தெரியும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் மேக் இன்டூ யூஸ் பண்ணுங்கள். ஸோ கிராஜுவல் சேஞ்சஸ், காலப்போக்கில் ஏற்படுற மாற்றம், நேச்சுரலாக வர்ற மாற்றம், கெமிக்கல் சேஞ்சஸ், மேஜிக்கல் சேஞ்சஸ் பற்றியெல்லாம் பேசுகிறப்போ நம்ம டர்ன் இன்டூவை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஃபேரி அந்த தவளையை ஒரு அரசனாக மாற்றினாள். பணக்காரன் ஆனதுக்கப்புறம் அவன் ரொம்ப சுயநலவாதியாக மாறிட்டான். அப்போ ஸ்டோர் ரூமை படிப்பறையாக மாற்றினாள். ஸ்டடி ரூமாக மாற்றினாள். ஸோ எந்த இடத்துல மேக் இன்டூ, எங்கே டர்ன் இன்டூ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோவில் நாம மேக் இன்டூ அண்ட் டர்ன் இன்டூ என்ன டிஃப்ரென்ஸ், எதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.